ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தொழில். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். அது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஃபு வெர்சஸ் பன்னீர். இனிமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டாபிக் பத்தி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது டோஃபு பெஸ்டா இல்ல பன்னீர் பெஸ்டா, டோஃபு எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, இதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டோஃபு அண்ட் பன்னீர் பத்தி எல்லா விஷயமும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டோஃபு அண்ட் பன்னீர் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டோஃபு எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோயா பீனோட மில்க்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா டோஃபு ரெடி பண்றாங்க. இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா இது கவ் மில்க் இல்லைன்னா பஃபெலோ மில்க்ல இருந்து இந்த பன்னீர் ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோஃபு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட். இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த சைனா, ஜப்பான் அண்ட் கொரியா இந்த நாட்டோட உணவு பொருள். இது நெக்ஸ்ட் பன்னீர் பார்த்தோம்னா இது ஒரு சவுத் ஏஷியன் ஃபுட். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த சவுத் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பன்னீர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்சர் பார்த்தோம்னா டோஃபு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி டெக்ஸ்சர்ல இருக்கும். இதே பன்னீர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்மா இருக்கும் இதோட டெக்ஸ்சர். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட நியூட்ரிஷனல் வேல்யூ. டோஃபு அண்ட் பன்னீர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இது ரெண்டுத்தோட நியூட்ரிஷனல் வேல்யூ பார்க்கலாம். இப்போ டோஃபு பாத்தீங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் ஃபார் வெஜிடேரியன் அண்ட் வேகன் பீப்புள்ஸ். அதாவது வெஜிடேரியன் ஓகே, இந்த வேகன் பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் சம்பந்தப்பட்ட எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. மீட்டா இருக்கட்டும், மில்கா இருக்கட்டும், இல்ல அந்த மில்க்ல இருந்து வச்சு பண்ற சீஸா இருக்கட்டும், கிரீமா இருக்கட்டும், எதுவுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களதான் வீகன் சொல்லுவாங்க. சோ இந்த டோஃபு பாத்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன் பீப்புள் அண்ட் வீகன் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இது குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ இதுல புரோட்டீனோட லெவல பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் டோஃபுல 8 to 12 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. அடுத்து பன்னீர் பாத்தீங்கன்னா இது ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் அனிமல் பேஸ்டு புரோட்டீன் ஃபார் வெஜிடேரியன் பீப்புள்ஸ். வேகன் பீப்புள்ஸ் இதை எடுத்துக்க முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா இது ஒரு அனிமல் பேஸ்டு புரோட்டீன். சோ இது பாத்தீங்கன்னா இந்த வேகன் பீப்புள்ஸ் எடுத்துக்க முடியாது. பன்னீர்ல புரோட்டீனோட லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர்ல 18 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இதுல தான் ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கேலரிஸ். கேலரிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் டோஃபுல 70 to 100 கேலரிஸ் இருக்கு. இதே பன்னீர்னு பார்த்தோம்னா 100 கிராம் ஆஃப் பன்னீர்ல எபோவ் 250 கேலரிஸ் இருக்கு. ஸோ கேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பன்னீரோட டோஃபு அங்க பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா டோஃபுல பாத்தீங்கன்னா கம்மி கேலரிஸ் தான் இருக்கு நீரை கம்பேர் பண்ணும்போது. இதே பன்னீர்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ஹை கேலரி இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டால இதுல ஹை கேலரி இருக்கு. அதுலயும் இந்த ஃபுல் ஃபேட் மில்க்ல இருந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னா இதுல இன்னுமே ஹை கேலரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேட். ஃபேட் இதுல அதிகமா இருக்கு பார்க்கலாம். டோஃபுல பாத்தீங்கன்னா 4 to 6 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் டோஃபுல. டோஃபுல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது போல ஹெல்தியான ஃபேட்ஸ் இருக்கு. இதே பன்னீர் வரும்போது பாத்தீங்கன்னா ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலும் பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்ல அதிகமா இருக்கு. சோ அப்போ டோஃபுவோட ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா பன்னீர்ல தான் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் பார்த்தோம்னா 100 கிராம்ஸ் ஆஃப் டோஃபுல 2.78 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கு. இதே பன்னீர் 100 கிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா 3.57 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்டும் பாத்தீங்கன்னா டோஃபுவோட பன்னீர்ல தான் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைபர். 100 கிராம்ஸ் ஆஃப் டோஃபுல 2.3 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கு. இதே பன்னீர்னு பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர்ல ஃபைபர் எதுவுமே கிடையாது. ஸோ நோ ஃபைபர். ஸோ முக்கியமான ஃபைபர் கண்டென்ட் பன்னீர்ல கிடையாது. நெக்ஸ்ட் விட்டமின் அண்ட் மினரல்ஸ். டோஃபுல பாத்தீங்கன்னா ஹை கால்சியம் இருக்கு, தென் அயன் அண்ட் மெக்னீசியம் இருக்கு. இதே பன்னீர்ல பாத்தீங்கன்னா மோர் கால்சியம் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் B12 இருக்கு. இந்த விட்டமின் B12 பாத்தீங்கன்னா அனிமல் பேஸ்டு ஃபுட்ல தான் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை விட. ஸோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோஃபு விட கால்சியம் அதிகமா இருக்கு பன்னீர்ல. தென் பாத்தீங்கன்னா விட்டமின் B12 அடிஷனலா இதுல இருந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது யாராருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டோஃபு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேகன் பீப்புள்ஸ் எடுத்துக்கலாம், நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், அதே போல
லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைஜஸ்டிவ் டிசார்டர். இது எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டேஸ் என்ற ஒரு என்சைம் வந்து நம்ம பாடியில வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த டைஜஸ்டிவ் டிசார்டர் வந்து வருது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு டெய்ரி ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல உள்ள சுகரை வந்து, அதாவது லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபுல்லா நம்ம பாடியால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்லாம் வந்து அதிகமா அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த டோஃபு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீனுக்கு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் இதே பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேகன் பீப்பிள்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒன்லி வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பீப்பிள்ஸ் எடுத்துக்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ள பீப்பிள்ஸ் வந்து இத எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் ஹெல்த் வைஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் குடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோஃபு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஹெல்த்த வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து வெயிட்ட வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு குட் ஆப்ஷன். அண்ட் இதுல வந்து கால்சியம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து போன் சப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே பன்னீர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஃபார் போன் ஹெல்த். தென் வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, இது டோஃபுவோட கேலரிஸ் வந்து அதிகம். அதே போல இதுல வந்து ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் அவைலபிலிட்டி. இந்த டோஃபு வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்லயே வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டோஃபு வந்து அவைலபிளா இருக்கு. அதே பன்னீர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். பட் வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டோஃபுவோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா, இது நிறைய பேர் வந்து வீட்லயும் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அதே போல டேஸ்ட் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா, டோஃபுக்கு வந்து பெருசா எந்த டேஸ்ட்டுமே கிடையாதுங்க. அத நீங்க வந்து எந்த மசாலாவுல வந்து போடுறீங்களோ, அத எந்த மாரி நீங்க குக் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஆனா இந்த பன்னீரும் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலாவே வந்து அதுல வந்து ஒரு லைட்டா ஒரு மில்க் டேஸ்ட் வந்து இதுல இருக்கு. சோ இது மசாலா கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இன்னுமே வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வந்து நமக்கு குடுக்குது. இத எப்படி இப்படிலாம் குக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோஃபு வச்சு டோஃபு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். டோஃபு அண்ட் வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணலாம். டோஃபு டிக்கா பண்ணலாம். டோஃபு அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி டோஃபு கிரேவி பண்ணலாம். இதே பன்னீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, பன்னீர் சாலட், பன்னீர் தோசை, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். சோ இது மாதிரி இதையும் வந்து நிறைய வெரைட்டில வந்து குக் பண்ணி சாப்பிடலாம். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா, டோஃபு அண்ட் பன்னீரோட டிஃபரன்ஸ் இருக்கு. சோ வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது கன்க்ளூஷன். சோ இந்த வீடியோல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, த சாய்ஸ் பிட்வீன் டோஃபு அண்ட் பன்னீர் இது வந்து பாத்தீங்கன்னா, பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டயட்ரி நீட்ஸ். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான டயட் தேவைப்படுது, அதே போல உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன, அதே போல நீங்க எந்த மாதிரியான டிஷ் வந்து செய்ய போறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பியூர்லி வந்து ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலோட சாய்ஸ் அது. சோ நான் இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது பெஸ்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்ற பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, டோஃபு அண்ட் பன்னீர் பத்தி நிறைய குழப்பங்கள் வந்து இருந்திருக்கலாம். இந்த வீடியோல இருந்து அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.